ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனலுக்கு. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா, காஜு கத்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தீபாவளிக்கு மற்ற ஃபெஸ்டிவல், பர்த்டே அந்த மாதிரி டைமில் கூட இது செய்வாங்க. ஸோ அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நான் முந்திரி எடுத்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா நைஸ் பவுடராக அரைக்கணும். இன்கேஸ் நைஸ் பவுடர் அப்படி வரல அப்படின்னா இந்த மாதிரி சல்லடை வச்சு அரைச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜல்லடை ஆப்ஷன் அது ஆப்ஷனல் தான். நமக்கு ஜல்லடை ரொம்ப ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா சலிச்சிக்கலாம், அதர்வைஸ் வேணாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கப்பு இந்த அளவுக்கு, இந்த கப்போட 2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்தேன். ஸோ அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டு அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்காங்க. அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். இதுக்கு ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டை விட இப்போ கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். நல்ல ஒரு ஒயிட் கலர், நல்லா நொரையாக வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இன்கேஸ் உங்களுக்கு பாகு எடுக்க தெரியல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லா பியூர் ஒயிட் வரும். அதுதான் நம்மளுக்கு பாகுக்கான நல்ல இது. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைன் பவுடராக வச்சுருக்கேன் அந்த முந்திரி பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிகள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் கை விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்டிகள் ஃபார்ம் ஆகாது, இல்லைன்னா உங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும், ஆனால் இது நம்ம திரும்பி நம்ம சாப்பிடும்போது நம்ம பசங்களுக்கு தரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது அவ்வளோ விரும்பி சாப்பிட்டா வினய் மட்டும் இல்லை, எல்லா பசங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காஜு கத்திலி. ஸோ மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கடையிலலாம் வாங்கினா இது 1000 rupees கூட இருக்கும் 1 kgக்கு. நம்ம அந்தளவுக்கு இல்லை, நம்ம வீட்டிலே வாங்கி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாகும். பட் பருப்போட ரேட்டே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், முந்திரி ரேட்டு. பட் இது கொஞ்சம் ஹெல்த்தி தானே, ஸோ நம்ம செஞ்சுக்கலாம். சர்க்கரை பிடிக்காதவங்க பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை கூட இதே சேம் குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம், அதுவும் நல்லா வரும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டை விட இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். முந்திரி பருப்பு எல்லாம், அந்த சர்க்கரை, அந்த முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது நல்லா நம்ம கடையில் வாங்குகிற டெக்ஸ்டர் வேணும் அப்படின்னா இல்லை கொஞ்சம் சில டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மில்க் பவுடர் நான் எதனால் ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த காஜு கத்திலிக்கு ஒரு நல்ல டெக்ஸ்டர் கொடுக்கும். நம்ம இப்போ கடைகளெல்லாம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் செய்யும்போதும் அதே டேஸ்ட்டோடு நம்ம வீட்டிலையும் செய்யலாம். ஸோ அந்த டெக்ஸ்டர் கிடைக்கிறதுக்காண்டி தான் இந்த மில்க் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ மில்க் பவுடர் போட்டதுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்களுக்கு நெய் நீங்கள் ஆப்ஷனல் தான், அதை நீங்கள் விட்டுறலாம். எதுக்காக நெய் சேர்க்குறோம் அப்படின்னா அது இதோட ஷைனிங் நல்லா தரும். ஸோ அதனால் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நெய் பிடிக்காதவங்க இதை நெய் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்பயும் போல் நம்ம செஞ்சிடலாம், நெய் இல்லைன்னு விட்டுறலாம். இதே மாதிரி நல்லா கை விடாமல் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணணும். அந்த கடாயும் அந்த நம்ம கலரிட்டு இருக்க அந்த முந்திரி பவுடர், சர்க்கரை அதெல்லாம் ஒட்டவே ஒட்டக்கூடாது. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம, ஏன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிக்ஸ் ஆகிடுனா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கிட்டே போதும். ஸோ அந்த ஷைனிங்கான தான் நம்ம நெய் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம பாதாமில் கூட கத்திலி பண்ணிக்கலாம், அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் எதுனா ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியான ஸ்வீட் தான், கொஞ்சம் கை வலிக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத செய்யலாம்.
வீட்டில் ஃபேமிலியோட இது நல்லா சாப்பிடுவாங்க. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இந்த கரெக்டான ஸ்டேஜ் இது தான். ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பட்டர் பேப்பரில் வந்து நல்லா வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து பட்டர் பேப்பருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அதில் தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கடாயில் வந்து பிடிச்சிரும். இதே நீங்கள் வந்து இரும்பு கடாய், அலுமினியம் கடாய்னா உடனே பிடிச்சிரும். ஸோ நான்ஸ்டிக் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் நான்ஸ்டிக்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இதே இரும்பு கடாய், நான்ஸ்டிக் கடாய், இரும்பு கடாயும் அலுமினியம் கடாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டிடும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கையில் வந்து நைஃப் மாதிரி வச்சுட்டு இந்த கரண்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம உரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நெய் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நெய் பிடிக்காதவங்க வந்து நம்ம கோல்டு வினர் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆயில் வந்து அந்த பட்டர் ஷீட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படின்னா அந்த பட்டர் ஷீட்டில் ஒட்டாமல் வரும். அதுக்காண்டி தான் ஆயிலில் கீ அப்ளை பண்ண சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சூடு வந்து ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பண்ணால் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா அந்த காஜு கத்திலி கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. வித்தின் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே இதை நம்ம செஞ்சிடலாம் வீட்டில். ஸோ நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓரத்தில் ஒட்டுறதுனால நான் கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சைடும் அந்த சைடும் நான் நெய் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பூரிக்கட்டை இருந்துச்சு அப்படின்னா பூரிக்கட்டை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூப்பரான காஜு கத்திலி கிடைக்கும். ஸோ திரும்பி அதே மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா கிடைக்கும். சும்மா ஒரு ட்ராப் தான் நான் சேர்க்குறேன். நான் அடிக்கடிக்கு நெய் சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க. சும்மா ஒரு ட்ராப் தான். இன்கேஸ் நெய் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பூரிக்கட்டை எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பூரிக்கட்டை வச்சு நீங்கள் அந்த ஷேப்புக்கு பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு கட் பண்ணும்போது நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கரெக்டான ஸ்டேஜு. இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் முழுமையாக ஆறணும், கொஞ்சம் கூட இல்லை, முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ணி பீஸ் போடணும். அப்படி நீங்கள் முழுமையாக ஆறுறதுக்கு முன்னாடி கட் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து கொஞ்சம் ஒட்டிட்டு தான் வரும். ஸோ அதனால் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த காஜு கத்திலி அந்த ஷீட்லேருந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே மேலே வந்து அப்படியே ஒட்டாமல் வந்து வரும். இந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம கரெக்டான ஸ்டேஜ். நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதே ஷேப் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்து டைமண்ட் ஷேப்பில் தான் போகிறேன். இதுதான் கரெக்டு. இது காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் வாங்க. ஸோ இதான் காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு சில்வர் பேப்பர் வேணும் அப்படின்னா இது மேலே வந்து நீங்கள் சில்வர் பேப்பர் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு சில்வர் பேப்பர் வேண்டாதனால நான் வெறும் ப்ளைனாகவே வச்சு கட் பண்ணுறேன். நான் டைமண்ட் ஷேப்பை தான் கட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு 2 பீஸ் நான் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், நான் ஒரு பீஸ் கட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் லைட்டாக சூடாக இருக்கும்போது தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து முழுமையாக சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பரான டைமண்ட் ஷேப்பில் வந்து நம்ம காஜு கத்திலி வீட்லேயே கடைகளில் வாங்குகிற மாதிரி வீட்டிலே நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ மொத்தமாக பீஸ் எவ்வளோ வேணுமோ இவ்வளோ எனக்கு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 22 பீசஸ் வந்து அந்த 2 கப்பு முந்திரியில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்களே பார்த்தா தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டெக்ஸ்டர்லேருந்து எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அந்த பீஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்கன்னா ஒட்டாமல். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். அதுவும் நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஸோ இது ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக டைமண்ட் ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அடுத்த பீஸ் நான் கட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். உங்களுக்கு ஷேப் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கடைகளில் வாங்குகிற மாதிரி டைமண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முழுமையாக நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். ஸோ லைட்டாக சூடு இருக்கனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.